வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. உணவு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்மளோட சேனல் தீரா பசி உணவும் மருந்தும். வாழை இலையில் உணவில் எப்படிலாம் அந்த உணவு மருந்தாகுது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நேற்று. ஓகே, இலை போட்டாச்சு. இன்றைக்கி இந்த இலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போடுறதுக்கு கூட ஒரு இலக்கணம் இருக்குங்க. வலது பக்கம் எப்படி வரணும், இடது பக்கம் எப்படி வரணுங்கிற இலக்கணத்தை கூட அது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வகுத்து வச்சுருக்கோம். அப்போது இடது கை பக்கம் பார்த்திங்கன்னா குறுகிய நுனியும், வலது பக்கம் அகலமான இலையோட பகுதியும் போடணும். இதில் இப்போ முதல்ல பந்தியில் யோசிச்சு பாருங்களேன், என்ன போடுவாங்கன்ட்டு. முதல்ல உப்பு வைப்பாங்க. அதுவும் எங்கே வைப்பாங்கன்னா இடது கை பக்கத்தில் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. ஏன்னா இந்த சொந்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி வருது, நாளைக்கே போயிடக்கூடாது, தொடர்ந்து இந்த பந்தம் பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா உப்பை வச்சாங்க முதல்ல. வலது பக்கம் இவ்வளோ இடம் இருக்குது, ஏங்க கொண்டு போய் இடது பக்கம் வைக்கணும்? அதுக்கு விஞ்ஞானம் இருக்குது. ஏன் அப்படின்னா பேசிக்காகவே நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சோம்பேறி, நான் உட்பட. நான் மகா சோம்பேறி, நீங்கள் மகா சோம்பேறியா, உலக மகா சோம்பேறி. அப்போது இங்கே வலது பக்கம் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு நம்ம கை போயிடும் அதை எடுக்க. இது கூடாது. இடது பக்கம் வைக்கும்போது நம்ம பேசிக்காகவே சோம்பேறி, எட்டி எடுக்க கொஞ்சம் சங்கடப்படுவோம். அது ஒரு காரணம். இன்னொன்று, இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வெண்மையாக எடுக்கக்கூடிய வெண்மை நிறத்தில் உள்ள அனைத்து உணவுப் பொருட்களுமே தீங்கு அப்படிங்குது. உதாரணத்துக்கு அதிகப்படியான காரம், ஸ்டார்ச் வெள்ளை கலரில் இருக்குது, அதிகப்படியான உப்பு வெள்ளை கலரில் இருக்குது, நம்ம ஸ்வீட் கொண்டாடுன்னு எடுக்கக்கூடிய சர்க்கரை அஸ்கா வெள்ளை கலரில் இருக்குது, மைதா பரோட்டா வீக்கெண்ட் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய பரோட்டா வெள்ளை கலர் மைதா. அப்போ இது எல்லாமே உடலுக்கு தீங்கு கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லத்துக்கு தான் இந்த உப்பை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுக்கணும்னு லெஃப்ட் சைடில் வச்சாங்க. அடுத்து என்ன வைப்பாங்க யோசிங்க. நாளை பதிவில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. உங்கள் பிரபாகர், இயற்கை விவசாயி. உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை. நேற்று பேசணும் இல்லைங்களா? சரிங்க, உப்பு வச்சாச்சு. ஏன்னா பந்தம் நீடிக்கணும். அடுத்தது என்ன வேணும்? ஒரு இனிப்பு வேணும். ஸ்வீட் கொண்டாடு. ஆமாம் இல்லையா? ஸ்வீட் கொண்டாடு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா, இப்படி எவ்வளவோ இனிப்பு பற்றி பேசலாம் நம்ம. அப்போ அடுத்தது கொண்டாந்து என்ன வச்சாங்கன்னா இனிப்பு கொண்டாந்து வச்சாங்க. மூணாவது என்ன வச்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஊறுகாய். அதாவது எல்லா வினைகளுக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை எதுன்னு ஊறுகாய். ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறப்போகும் காய், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போ எல்லா வினைகளுக்கும் எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா ஊறுகாய். இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்கிறதுன்னா ஊறுகாய் சாப்பிட்டிங்கன்னா பிபி அதிகமாகும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழன் இதெல்லாம் யோசிக்காமல் கொண்டாந்து ஊறுகாயை வச்சுருப்பானா? கண்டிப்பாக அதுக்கு பின்னாலேயும் விஞ்ஞானம் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊறுகாய் பற்றின விஷயங்கள் தான் பேச போகிறோம். அப்போ இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்சீசனல், அதாவது சீசனில் விளையக்கூடிய சில காய்களோ கனிகளோ கீரைகளோ பொருட்களோ இதை வச்சு செய்யக்கூடியது தான் ஊறுகாய். ஏன் அப்படின்னா வருஷம் முழுக்க அது சார்ந்த நுண்ணோட்ட சத்துக்கள் நம்ம உடம்புக்கு வேணும். அப்போ இது என்ன பண்ணாங்க அப்படின்னா பதப்படுத்தினாங்க. அந்த காலத்தில் எப்படி பதப்படுத்தினாங்கன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதை இயற்கையாக பதப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வச்சு பதப்படுத்தினாங்க. இன்றைக்கி மம்மியை பற்றி பேசுகிறாங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பதப்படுத்தப்பட்ட மம்மியில் ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குது, குறுமிளகுன்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு மிளகு இருக்குது. இந்த மிளகு அதன்னு சொல்ல பாலைவனத்துக்கும் மிளகுக்கும் என்னங்க சம்மந்தம், எகிப்துக்கும் மிளகுக்கும் என்னங்க சம்மந்தம்? அது எங்கேருந்து போயிருக்கணும்? நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஆதி தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த குமரி கண்டத்துலேருந்து மிளகு போயிருக்கு. மிளகு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கடுகு ப்ரிசர்வேட்டிவ், எண்ணெய் நல்லெண்ணெய் ப்ரிசர்வேட்டிவ், உப்பு இயற்கையான ப்ரிசர்வேட்டிவ். அப்போது இந்த இயற்கையாக கொடுக்கக்கூடிய கொடையான இந்த பொருட்களை வச்சு செஞ்ச ஊறுகாய் மட்டும் எப்படி கெடுதலாகும்? கண்டிப்பாக கெடுதல் இல்லை. இன்றைக்கி என்னென்னா மாடர்ன் வியாபாரம் இவங்களுக்கு கொடி கட்டி பறக்கணும் அப்படிங்கிறதுனால ஆர்டிஃபிஷியலான சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஈவன் என்ன சொல்ல போனாக்கா இது போல் ரெசிடியூல் கொடுக்கக்கூடிய, அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய நஞ்சுகளை உணவில் சேர்க்குறாங்க. அதில் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. இது இல்லாத உணவுகளே இன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஊறுகாயை தப்பு சொல்லலாமா? இந்த ஊறுகாய் ஏன் மூணாவதாக நம்ம பந்தியில் வச்சாங்க அப்படின்னா மாங்காய். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிக்கங்க. கண்ணை மூடி அப்படியே நினச்சி பாருங்கள். ஒரு பெரிய மாங்காய் தோப்பு, பசங்க சின்ன சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு கையிலையும் மாங்காய், கிளிமுக்கு மாங்காய் மாதிரி பெரிய பெரிய மாங்காய் இருக்குது. உப்பு மிளகாயெல்லாம் வச்சு நசுக்கி அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி பார்த்தீங்க இல்லையா? உமிழ்நீர் சுரக்குதா? அதுதாங்க உங்களுடைய உணவு பாதையில் உணவு போகும்போது முதல்ல உமிழ்நீரை செக்ரிகேட் ஆகணும், சுரக்கணும்.
அதை தூண்டக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடியது இந்த ஊறுகாய். நீங்கள் தொட்டு தான் வாயில் வைக்கணும்னு கிடையாது. அதை பார்த்தாலே என்ன ஆகும், நமக்கு நாக்கில் எச்சில் வரும். அதனால தான் ஊறுகாய் வந்து 3ஆவதாக வச்சாங்க. ஒரு பழமொழி ஒன்று உண்டு, மாதா ஊட்டாத சோறை கூட மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஊறுகாய் அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியத்தில் உணவு பழக்க வழக்கங்களில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை கொண்டாந்து நம்ம வாழை இலையில் 3ஆவதாக வச்சாங்க. இதுக்கு பின்னால் இருக்க இன்னும் விஞ்ஞானத்தை அலசுவோம் நாளைய பதிவில். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே.